சிற்றம்பலம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். எம்பெருமானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் எங்களுடைய சரணாகதி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய சப்ஜெக்ட் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஜோதி சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ தர்மசாஸ்தாவினுடைய வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய அந்த மகர ஜோதி வைபவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அந்த மகர சங்கிரம காலத்தில் காந்தமலையில் ஜோதி ஸ்வரூபனா சுவாமி எல்லாருக்கும் காட்சி தர்றாரு இல்லைங்களா, அதனுடைய பின்புலத்தையும் அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய திருவாபரணம், அந்த திருவாபரணத்தை பற்றியான விஷயங்களை தான் இன்னைக்கு காணொலியில் நாம் பேச போகிறோம். மகர ஜோதி திருவாபரணம், அதுதான் இந்த காணொலியுடைய தலைப்பு. திருவாபரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ராஜசேகர மன்னன் சபரிமலையில் சாஸ்தாவுக்கு கோவில் கட்டியதுக்கு பிறகு வருடத்திற்கு ஒரு முறை எனது பக்தர்களுக்கு நான் அரசனாக காட்சி தருவேன் அப்படின்னு சாஸ்தா சொல்கிறார். அப்போ அந்த அரசனாக காட்சி தரும்போது அந்த அரசனுக்கு உண்டான அணிகலன்கள் ஆபரணங்கள் இதையெல்லாம் பந்தள மகாராஜா செஞ்சு அதைய பந்தளத்திலிருந்து நடை வழியாக சபரிமலைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஜோதி அன்னைக்கு அதை பகவானுக்கு சார்த்தி முடிச்ச தீபாராதனை காமிக்கும் பொழுது காந்தமலையில் பகவான் ஜோதியாக காட்சி தருவார். இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா, பந்தளத்திலிருந்து அந்த திருவாபரணம் எப்படி எடுத்துகிட்டு வர்றாங்க, அது எப்படி சபரிமலை அடையுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பந்தளம் அரண்மனையை ஒட்டி பந்தளம் வலியக்கா கோவில் அப்படிங்கிற ஒரு ஆலயம் பந்தள மகாராஜாவால் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தில் இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அறையில் அந்த திருவாபரண பெட்டிகள் 3 பெட்டிகள், அந்த 3 பெட்டிகளும் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருக்காங்க. வருஷத்தில் 365 நாளும் அங்கே வெறும் பெட்டிகளை பார்வையிட முடியாது. வெறும் 60 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் பெட்டிகளை பார்வையிட முடியும். கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 28, 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பார்வையிடலாம். அது பெட்டி தான் பார்க்க முடியும். பெட்டிக்குள்ளே இருக்கிற ஆபரணங்களை தரிசனம் பண்ண முடியாது. வருடத்தில் ஒரே ஒரு நாள், ஜோதிக்கு 2 நாட்கள் முன்பாக, ஜோதி அதிகபட்சம் ஜோதி ஜனவரி 14ஆம் தேதி வரும். ஜனவரி 12ஆம் தேதி திருவாபரண கோஷ யாத்திரை அப்படிங்கிற பேரில் பந்தளத்திலிருந்து அந்த யாத்திரை கிளம்புது. அப்போ அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய அந்த 3 பெட்டிகள், முதல்ல அந்த 3 பெட்டிகளில் என்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன் நான். முதல் பெட்டி அப்படிங்கிறதுல சுவாமியுடைய திருமுகம் பூரணா புஷ்கலா. அந்த அன்னைக்கு சுவாமி ராஜாவா இருக்கிறதுனால பூரணா புஷ்கலா அவங்க தேவியரோட காட்சி தர்றக்கா பூரணா புஷ்கலாவுடைய உருவம். சுவாமியுடைய முகமண்டலம், சுவாமியோட முகம் இந்த கழுத்துக்கு மேல் மட்டும்தான் இருக்கும், முழு உருவம் இருக்காது. கழுத்துக்கு மேல் மட்டும் இருக்கும். அன்னைக்கு ராஜாவா இருக்கிறதுனால சுவாமியினுடைய அந்த முகமண்டலத்தில் மீசை இருக்கும், அதில் பொட்டு இருக்கும், மீசை இருக்கும், கிரீடம் இருக்கும். அந்த முகமண்டலம் சாதாரண ஐயப்ப விக்கிரகத்திலிருந்து மாறுபட்டு இருக்கும். அது ராஜா மாதிரி இருப்பார். அதுபோக சரபோஜி மாலை, வைர மாலை, நவரத்ன மோதிரம், வலிய சூரிக்கா, சிறிய சூரிக்கா. வலிய சூரிக்கானா பெரிய கத்தி, சிறிய சூரிக்கானா சின்ன கத்தி. இது 2 தங்கத்தில். கடுவா புலி 1, யானை 2 யானைகள் பூரணா புஷ்கலா. வெள்ளி கவசம் பூட்டப்பட்ட வலம்புரி சங்கு. இது எல்லாம் அந்த முதல் பெட்டியில் இருக்கும். 2வது பெட்டியில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய தங்கக்குடம், சுவாமியினுடைய பூஜா பாத்திரங்கள், அவரோட பூஜைக்கு தேவையான அனைத்து பாத்திரங்களும் தங்கத்தில் இருக்கும் 2வது பெட்டியில். 3வது பெட்டி ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த பெட்டியில் யானைக்கு முன்னாடி வைக்கக்கூடிய அந்த பட்டம், யானை பட்டம், அதுபோக உடும்பார கோட்டையினுடைய, தலப்பார கோட்டையினுடைய கொடிகள் அந்த பெட்டியில் இருக்கும். 3 பெட்டிகள் சபரிமலையை நோக்கி போனாலும் முதல் பெட்டி நான் சொன்னேன் இல்லைங்களா, முகமண்டலம் பூரணா புஷ்கலாவோட கத்தியோட ராஜ அலங்காரத்துக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பெட்டி மட்டும்தான் சபரிமலை சன்னிதான கருவறைக்குள்ளே போகும். மீதி 2 பெட்டிகளும் மாளிகைபுரத்தம்மன் கோவிலுக்கு போய் சுவாமியினுடைய மணிமண்டபத்தில் தான் வச்சுருப்பாங்க. ஜோதிக்கு அடுத்த நாள் அந்த யானை அலங்காரம் பண்ணி கொண்டு வரும் பொழுது அந்த பட்டமெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்துவாங்க. இதுதான் அந்த 3 பெட்டிகள்லையும் இருக்கக்கூடிய திருவாபரணத்தினுடைய விவரங்கள். இந்த 3 பெட்டிகளை சுமக்கிறதுக்குன்னே சொல்லி பந்தளம் அந்த ஊரில் அதற்குண்டான பரம்பரை ஆட்கள் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் அந்த பெட்டியை சுமக்க முடியும். அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் விரதம் இருக்கிறாங்க.
ரொம்ப ஒரு கடுமையான விரதம் இருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த பெட்டி எடுக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஜோதி 14ஆம் தேதினா 14ஆம் தேதி காலையில தான் பந்தளத்திலிருந்து ஆபரண பெட்டி கிளம்பும். சாயங்காலத்துக்குள்ள அந்த ஆபரண பெட்டி வந்து சன்னிதானத்தை அடைஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு ஆவேசம் வந்து சுவாமியினுடைய அருள் உள்ளிறங்கி ஓடுவாங்களாம். அந்த மாதிரி ஓடி 83 மைல் 83 மைல் பந்தளத்திலிருந்து சபரிமலை சன்னிதானம் 83 மைல் அத்தனையுமே கானகப்பாதை. ஒரே நாளில் போய் அதை சார்த்தி வழிபாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் பண்ண முடியாத சூழ்நிலை. அதனால 2½ நாட்கள் ஆகுது. 12ஆம் தேதி காலை மதியம் பந்தளத்திலிருந்து கிளம்புனா 14ஆம் தேதி சாயங்காலம் தான் வந்து சன்னிதானத்தை அந்த திருவாபரண பெட்டி அடையுது. நிறைய சுவாமிமார்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அந்த திருவாபரண பெட்டி வர்ற பாதை என்ன பாதை, அது பெருவழியில் வருதா, எரிமேலி வந்து எல்லாம் நம்ம நடக்கிறோம் அந்த பாதையில் வருதுன்னு நிறைய பேர் அந்த குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் திருவாபரண பெட்டியினுடைய பாதை அப்படிங்கிறதுக்கும் பெருவழி அப்படிங்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது வேற பாதை, இது வேற பாதை. இது வந்து அந்த உள்ளூர்ல பந்தளத்திலிருந்து சபரிமலை போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், ஐரூர் பகவதி டெம்பிள், ஆரன்முளா பார்த்தசாரதி டெம்பிள், குளநடா பகவதி டெம்பிள், இந்த மாதிரி அந்த உள்ளூர் கோவில்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த கோவில்கள் ஒவ்வொரு கோவில்லையும் வச்சு ஒரு ஊராக போகும்போது அந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து ஆபரண பெட்டியை வரவேற்பு அங்கே ஒரு பூஜை நடக்கும், அங்கே ஆபரண தரிசனம் நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஊர். இந்த மாதிரி முதல் நாள் சாயங்காலம் பல கோவில்களுக்கு போய் முதல் நாள் இரவு ஐரூர் பகவதி புதிய காவு கோவில் அப்படிங்கிற இடத்துல அந்த ஆபரண பெட்டி தங்குறாங்க. அங்கே வச்சு அங்கே இரவு அங்கே தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து மறுபடியும் கானகப்பாதையில் நடந்து நிலக்கல்லுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய லாகா எஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களுடைய மாளிகையில் அந்த கோவிலில் அந்த திருவாபரணம் தங்குது. அதற்கு அடுத்து நிலக்கல் மகாதேவர் கோயில் வழியாக கீழே இறங்கி அந்த பம்பா போகிற பாதையில் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் நீங்கள் போகும்போது நல்லா கவனிச்சு பாருங்கள். பம்பா போகும்போது எரிமேலி டு பம்பா போகும்போது நிலக்கல் தாண்டின உடனே இடது பக்கம் திருவாபரண தரா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். திருவாபரண தரா அந்த இடத்திலிருந்து நேரடியாக மலையில் இறங்கி அந்த கானகப்பாதையில் அப்படி நெடுநெடுன்னு இறங்கி பெரியான வட்டம் அப்படிங்கிற பெருவழிப்பாதையில் இருக்கக்கூடிய மிக அன்னதானத்துக்கு மிக புகழ்பெற்ற பம்பாவினுடைய கிளை நதி கொச்சு பம்பா வரக்கூடிய இடத்துல அந்த கானகப்பாதையில் வந்து நேரடியாக வந்து இறங்குவாங்க. அந்த பெரியான வட்டத்தில் வந்து மதுரை குருசாமி குடும்பம், மதுரை அரச குடும்பத்தை சேர்ந்த கம்பங்குடியை சேர்ந்தவர்கள் அங்கே திருவாபரணத்துக்கு வரவேற்பு கொடுத்து திருவாபரண தூக்கியவர்களுக்கு உபசரணைகளை பண்ணி மாலை மரியாதையெல்லாம் பண்ணி அங்கே ஒரு 3-4 நிமிடங்கள் வந்து திருவாபுரம் அந்த பெரியான வட்டம் இடத்துல அது வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருக்கும். மீண்டும் கருட பருந்து மேலே வட்டமிடும். அதற்கப்புறம் அது மீண்டும் அந்த யாத்திரை வந்து எப்படி போகும்னா பம்பா கணபதி கோவில் வழியாக போகாது, நீலிமலையை நேரடியாக ஏறுவாங்க. பம்பை ஆத்துக்குள்ளே இறங்கி நீலிமலை பழைய பாதைன்னு சொல்லுவாங்க. பழைய குருசாமிகள் எல்லாருக்குமே தெரியும். அது நீலிமலை நேராக ஏறி நீலிமலை டாப்பில் போய் வரும். பம்பா கணபதி வழியாக திருவாபரண பெட்டி வராது. இதை சுவாமிமார்கள் தெரிஞ்சுக்கணும். நேரடியாக நீலிமலை டாப்புக்கு போய் அங்கேருந்து அப்பாச்சிமேடு போய் சரம்குத்தியிலிருந்து நடப்பந்தல்லேருந்து 18ஆம் படி ஏறி அந்த முதல் பெட்டி மட்டும் சன்னிதானத்துக்குள்ளே போகும். மீதி 2 பெட்டிகள் வந்து மாளிகைபுரத்தம்மன் கோவிலுக்கு போகும். அப்போ இந்த 83 மைல் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப வேகமாக நடப்பாங்க. அவங்க கூட நம்ம நடக்கவே முடியாது. அவங்களுக்கு கடுமையான விரதம் இருந்து அவ்வளோ அற்புதமாக போவாங்க. சரியாக ஒரு 5:40 அந்த மாதிரி ஒரு நேரங்களில் வந்து பெட்டி அங்கே போய் சேரும். 18ஆம் படி போய் சேரும். 18ஆம் படியில் ஏறி சுவாமிக்கு அதை சார்த்தி எல்லாம் பண்ணி 6:40 அப்படிங்கிறப்ப தீபாராதனை இங்கே காமிக்கும் பொழுது பொன்னம்பலமேட்டில் சுவாமி அந்த காந்தமலையில் ஜோதியாக நம்மளுக்கு காட்சி தராரு. அப்போ அந்த திருவாபரணம் போகின்ற பாதை உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கும். திருவாபரண பெட்டிகளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் தெளிவாக இருக்கும். அவங்க எங்கெங்கே தங்குறாங்க, எந்த வழிகளில் போகிறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அப்போ அந்த திருவாபரணம் மகர ஜோதி இரண்டுக்கும் வந்து மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா திருவாபரணம் சார்த்தி தீபாராதனை பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஜோதி தரிசனமாக ஐயன் வந்து காட்சி தருவார் மகர சங்கிரம காலத்தில். அந்த அன்னைக்கு அந்த மலைமுகட்டில் மகர நட்சத்திரம் வந்து தோணும். இதெல்லாம் வந்து கலியுகத்தில் மிகப்பெரிய அதிசயங்கள். அப்போ அந்த திருவாபரணம் மகர நட்சத்திரம் மகர ஜோதி அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து அது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம், சுவாமி ஒரே ஒரு நாள் ராஜாவாக காட்சி தருவார் அப்படிங்கிற விஷயங்களும் பக்தர்கள் மத்தியில் இருக்குது. அது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காலத்தில் சபரிமலை மகர சங்கிரமண காலத்தில் மட்டும்தான் திறந்திருக்கும். அதனால் ஒரு நாள் இருந்தது, அது உண்மை. ஆனால் இப்போ அப்படி அல்ல. ஜோதி அன்னைக்கு ராஜ அலங்காரத்தில் இருப்பார். அதற்கு அடுத்த 3 நாட்களும் மதியத்திற்கு மேலே உஷபூஜைக்கு மேலே இரவு புஷ்பாஞ்சலி வரைக்குமே சுவாமி வந்து ராஜ அலங்காரத்தில் காட்சி தருவாருங்கிறத இந்த காணொலி மூலமாக பக்தர்களுக்கு நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். அதனால் 3 நாட்கள் கண்டிப்பாக ராஜ அலங்காரம் இருக்குது. சாயங்கால நேரத்தில் மட்டும், காலையில் கிடையாது. அதனால் அந்த வாய்ப்பு இருக்கிற பக்தர்கள் வந்து
அந்த 14, 15, 16, 17 4 நாட்களும் வந்து சுவாமியினுடைய ராஜ அலங்கார தரிசனம் இருக்குது. தயவு செய்து எல்லாரும் அதை பயன்படுத்திக்குமாறும் கேட்டுக்கிறேன். அந்த சுவாமியினுடைய மகர ஜோதியை கண்டு, அந்த ஆபரண பெட்டியை கண்டு, திருவாபரண தரிசனம் பார்த்து, எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று வாழ அந்த எல்லாம் வல்ல ஸ்ரீ தர்மசாஸ்தாவை மனமுறை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம்.